கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா ஃபைனலுக்கு போயாச்சு கைஸ். உண்மையாலுமே மற்றொரு ஐசிசி ஃபைனல் கண்டினியூவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓடிஐ வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப். ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபை ஆயிருக்கும். நல்ல ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு செமிஃபைனல் 2 அதுலேருந்து தான் ரிசல்ட் தெரியும். ஆனால் அதுக்குள்ள இப்பவே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நியாயப்படி இதெல்லாம் பண்ணலாமாப்பா நீங்க, கொஞ்சமாவது வெக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன கதறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா பொறுத்த வரைக்கும் டாஸ் தான். டாஸ் நல்ல வேளை தோத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா டாஸ் வின் பண்ணியிருந்தா மேபி ரோஹித் சர்மா பேட்டிங் எடுத்து கம்மி ஸ்கோர் போட்டு அதை வந்துட்டு ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ட்ராக்கு மத்தியானத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங்க்கு அப்புறம் வேற லெவலில் மாறிடுச்சு. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல. நம்ம பண்ணும்போது நல்லாவே டர்ன் ஆச்சு, நல்லாவே பண்ணாங்க. மேபி நம்ம கிட்ட குவாலிட்டி அட்டாக் இருக்கா இல்லை ஆஸ்திரேலியா ஃபெயில் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே அவங்க சூப்பராக விளையாண்டாங்க. பட் இருந்தாலும் இந்தியாவை விட சூப்பராக விளையாடல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 260 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போட்டாங்க. இது 50-50 டார்கெட் தான். இந்தியாவும் ஜெயிக்கலாம், ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸ் கையில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் தான். ஸோ இதுக்கு அடித்தளம் போட்டது யார் அப்படின்னா டிராவிஸ் ஹெட். பயங்கரமாக செட் பண்ணி கொடுத்தாருங்க. 4 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ரன் வரல. அதுக்கப்புறம் இறங்கி சுத்த ஆரம்பிச்சாரு. அவருடைய நேச்சுரல் கேம் ஆட ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால தான் 39 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் யாருமே நிற்கல. ஆனால் ஒருத்தரை தவிர, அது யாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தர், கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித். செமையா ஃபார்முக்கு வந்தாரு. 79 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் டெரிஃபிக்காக ஸ்கோர் பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே, ஜாஸ் இங்கிலீஷ் இடையில வந்த எல்லாருமே அவுட்டு. ஸோ பெருசாக ஸ்கோர் அப்படிங்கிறது வரல. ஆனால் ஒருத்தரை தவிர யார் அப்படின்னா அலெக்ஸ் கேரியை பொறுத்த வரைக்கும் செம்ம டீசெண்டாக இருந்தார். கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா இன்னொரு 20 or 30 ரன் போட்டு இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸ்ரேயாஸ் ஐயர் சரியான ஒரு கன் த்ரோ, அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்தாங்க இந்தியா. ரோஹித் சர்மாக்கு ஏகப்பட்ட லக்கு, பட் இருந்தாலும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி செம்மையா ஆனாருங்க. ஆனால் வெல் டிசர்வ் 100 ரன்னை மிஸ் பண்ணிட்டாருங்க. அதுதாங்க கொஞ்சம் வருத்தமான விஷயம். இவ்வளோ தூரம் சூப்பராக ஆடி கொடுத்துட்டு அவர் மேக்ஸிமம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா ஸ்பின்னர்ஸ் தான் 30 ஓவர் போட போறாங்க, அப்புறம் என்ன தாராளமாக உருட்டுங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அப்பப்போ ஒரு 4 அடிச்சுட்டு செம்மையா ஆப்போசிட்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அக்ஷர் பட்டேலோட விக்கெட்டும் போச்சு. அதுக்கப்புறம் விராட்டோடைய விக்கெட்டும் போச்சு. KL ராகுல் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நம்பர் 4 நம்பர் 3 ஆடி இருந்தாருன்னா ஏகப்பட்ட செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய கெரியரே பாழாயிச்ச மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னும் மேலே ப்ரொமோட் செய்யப்பட வேண்டிய ஒரு பேட்ஸ்மேன் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயரும் அவ்வளோ ஒர்த்து தான், அவரை நான் மறக்கல. அவரும் 50 மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோ ஒர்த்து தான். பட் இருந்தாலும் KL ராகுலுக்கு இன்னும் சான்ஸ் வேணுங்க. அக்ஷர் பட்டேலுக்கு மேலே வேணும். மேபி கௌதம் கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், விக்கெட் சீக்கிரம் போகக்கூடாது, அதனால நீ போய் நல்லா சூப்பராக விளையாடுங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வச்சிருக்காரோ என்னமோ. ஸோ எனிவே ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா KL ராகுல் முடிச்சு கொடுத்துட்டாரு. செம்மையான ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேட்டிங், பவுலிங், ஸோ எல்லாமே செம்மையாக பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவும் சூப்பராக பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்தியன் டீம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன கதறிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் கூட தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அதாவது இந்தியா ஒரு செப்பரேட் பிச்சில் ஆடிட்டு இருக்காங்க. நாங்கள் பாகிஸ்தானில் விளாண்டு இங்கே வரணும், ஒரு நாள் டிராவல், பெருசாக எங்களுக்கு வந்துட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நாங்கள் டயர்டாக இருக்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு இங்கேயே தான் இருக்காங்க, இதே பிச்சு தான் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிச்சை மாற்றிக்கிறாங்க. நியூசிலாண்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒரே நாள் இங்கே மேட்சை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க, இதே வேலையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன் பேஸும் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நம்மளும் பாகிஸ்தானே போய் ஆடி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அங்கே அடிச்சிருந்தா இன்னும் கெத்தா இருந்திருக்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் கொடுத்துருக்கிற கிரவுண்டில் செம்மையாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெருசாக ட்ராவலுக்கு டைமே இல்லை கைஸ். உண்மையாலுமே ஒரு நாள் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நேற்று விளையாண்டு போனதுக்கப்புறம் உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மேட்சுக்கு தயாராகணும், ஒரே நாள் தான். ஸோ ட்ராவல், நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே ஃப்ளைட் போயிட்டாங்க. ஸோ காலையில் 7 மணிக்கு போயிருக்காங்க. ஸோ பயிற்சி பண்ணுற டைமில் எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 8 hours ரெஸ்ட் எடுத்தால் நைட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நாளே வீணாக போயிருக்கும், நாளைக்கு எப்படி ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜ், இந்தியாவுக்கு மட்டும் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு 50-50 பாயிண்ட் தான். இதுக்குள்ளே போக விரும்பல, ஆனால் இப்படியும் கதறிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே இந்தியா ஃபைனலுக்கு போயாச்சு. ஸோ அடுத்தது யார் ஃபைனலுக்கு வருவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.